நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு நாள். அந்த நாளில் நிலா கூட களங்கமில்லாமல் ஒளி தரும். அதே நாளில் இறந்தவரும் உயிர் பெற்றெழுந்தார். ஏழை ஒருவர் ஒரே இரவில் கோடீஸ்வரன் ஆனார் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அந்த நாளே பங்குனி உத்திரம். இந்த நாளின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கையில பல நாட்களின் உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியாமலே போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நாள் தான் பங்குனி உத்திரம். பலருக்கும் இது ஒரு சாதாரண நாள் போல தோன்றலாம். ஆனால் இதன் பின்னால் உள்ள ஆன்மீக கருத்துக்கள் மிகவும் ஆழமானது. பொதுவாக நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை பார்ப்போம். அப்போ அந்த பௌர்ணமி நிலா சில இடங்கள்ல கருப்புகள் படிந்திருப்பதை போல இருந்திருக்கும். ஆனால் அதுவே பங்குனி உத்திரம் நாளில் நம்ம நிலவை பார்க்கும்போது அந்த நிலாவில் எந்த கருப்பும் படியாம முழு நிலவும் பிரகாசமாகவும் தூய்மையாகவும் காணப்படும். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் சேரும்போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை நம்முடைய முன்னோர்கள் சாதாரண நிகழ்வாக பார்க்கவில்லை. இந்த நாளில் வரும் நிலா மனிதர்களின் மனதுக்கும் உடலுக்கும் அமைதியை தருகிறது. பங்குனி உத்திரம்னு இல்லை, சாதாரண பௌர்ணமி நாளில் கூட நம்ம அமைதியாக அமர்ந்து நிலாவை பார்த்தால் நம்முடைய மனதில் ஒரு அமைதியை உணர முடியும். அதுவே பங்குனி உத்திரம் நாளில் நிலவை பார்க்கும் பொழுது அது மனதிற்கும் உடலுக்கும் அமைதியையும் நன்மையையும் அளிக்கிறது. அதனால் தான் பங்குனி உத்திரம் நாள் சிறப்பான நாள்னு பெரியோர்களால் சொல்லப்படுது. இது ஒரு மத நம்பிக்கைக்காக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதை ஒரு விசேஷ நாளாக நம்பப்படுது. இந்த நாளை நாம் அறிந்து கொண்டால் நம் மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள இது ஒரு நல்ல நாளாக அமையும். இன்று விரதம் இருந்து கடவுளை வழிபட்டால் சகல சௌபாகியமும் நம்மை வந்து சேரும். அடுத்து பூம்பாவை உயிர் பெற்ற கதையை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்துல சிவனேசர்னு ஒரு சிவபக்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு பூம்பாவைன்னு ஒரு அழகான மகள் இருந்தாள். சிவனேசர் தன்னுடைய மகளான பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு மணமுடித்து கொடுப்பதாக வாக்களித்திருந்தார். இவ்வாறு இருக்கும் பொழுது பூம்பாவை மலர் பறிக்க சென்ற இடத்தில் பாம்பு தீண்டி உயிரிழந்தாள். அவளுடைய இறுதி சடங்கினை முடித்த சிவனேசர் அந்த அஸ்தியை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தார். இந்த செய்தியை அறிந்த திருஞான சம்பந்தர் ஒரு பங்குனி உத்திர நாளில் அந்த அஸ்தியை எடுத்து வந்து, இந்த திருக்கல்யாணத்தை காணாமல் போய்விட்டாயே பூம்பாவாய் என்று பாடல் பாடினார். அப்போது சிவபெருமானின் அருளால் பூம்பாவை மீண்டும் உயிர் பெற்றாள். இந்த அற்புதம் நடந்தது ஒரு பங்குனி உத்திரம் நாள் அன்றுதான். இந்த நிகழ்வு பங்குனி உத்திர நாளின் சிறப்பை காட்டுகிறது. அடுத்ததா ஒரு ஏழை ஒரே இரவில் பணக்காரனாக ஆன கதையை பற்றி பார்ப்போம். சுந்தரமூர்த்தி நாயனாரின் மனைவி பறவை நாச்சியார் பங்குனி உத்திர நாளில் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது ஒரு சாதாரண தானம் இல்லை, மனமார்ந்த பக்தியுடன் செய்யப்படும் சேவை. இதை அறிந்த சுந்தரரும் தன் மனைவியுடன் சேர்ந்து தானும் இன்னும் அதிகமான தானம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதிக அளவில் தானம் செய்ய அவரிடம் பணமும் பொருளும் இல்லை. அப்போது அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் இறைவனை நாடினார். திருப்புகலூரில் சிவபெருமானை மனமாற வேண்டிக் கொண்டு அந்த இரவு கோவிலிலேயே தங்கினார். அந்த கோவிலில் வசதிகள் எதுவும் இல்லை. சும்மா கிடந்த செங்கலை தலையணையாக வைத்து கொண்டு தூங்கிவிட்டார். மறுநாள் காலை எழுந்த சுந்தரருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவர் தலையணையாக வைத்திருந்த செங்கல் மட்டுமல்லாமல் அங்கிருந்த அனைத்து செங்கலும் தங்கமாக மாறியிருந்தது. இதையெல்லாம் அறிந்த சுந்தரர் இது சிவபெருமானுடைய அருள் என்று உணர்ந்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி பதிகம் பாடினார். இந்த நிகழ்வு நடந்ததும் ஒரு பங்குனி உத்திர நாளில்தான். இப்படி பல அற்புதங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்திருக்கு. இந்த புனித நாளில் பல தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. சிவன் பார்வதி திருமணம், முருகன் தெய்வானை திருமணம், ராமர் சீதா திருமணம், ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம், மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம், இப்படி பல தெய்வங்களுடைய திருமணமும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் நடைபெற்றிருக்கு. இந்த புனித நாளில்தான் தர்மசாஸ்தா, அதாவது ஐயப்பன் அவதரித்தார்னு சொல்லப்படுது. பங்குனி உத்திரம்ங்கிறது சாதாரண நாள் அல்ல, தெய்வ திருமணங்கள் நடந்த நாள், அற்புதங்கள் நிகழ்ந்த நாள், பக்தர்களுக்கு அருள் கிடைக்கும் நாள். இந்த நன்னாளில் நாம் அனைவரும் இறைவனை மனமாற பிரார்த்தித்து அவரது அருளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்